மக்களே, எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இந்த வாரம் எது ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் இருக்கலாம், ஷாக்கர் இருக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கலாம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில இந்த வாரம் இவரு தான் எலிமினேட் ஆகப் போறாருன்ற மாரி நம்பக்கூடிய தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அது யாரு? என்ன? அப்படின்றத பார்த்துருவோம். வணக்கம் மக்களே! நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களுமே தயவு செய்து லைக்க போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வீடியோக்கு லைக் போடுறது மூலியமா வீடியோ கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும். அதனால தான் கேட்குறேன். இப்போ கண்டென்ட்குள்ள போயிரலாம். ஸோ நான் காலையிலேயே வீடியோ போட்டிருப்பேன். என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாரி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த மாரி தான் தகவல்கள் வந்து கொண்டிருந்தது. இப்போ கிடைச்ச தகவல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கலையரசன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்றது தான் நமக்கு கிடைச்ச தகவல். ஏன்னா இப்போ இந்த வாரம் கலையரசனை விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்த வாரம் அவர் டைரக்டா 2 வாரத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய நிலைமை ஆயிரும். ஏன்னா அவருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். கடந்து வந்த பாதையில பெஸ்டா கதை சொன்னவர் கலையரசன் அப்படின்றதால ஓட்டு போட்டு அவருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வாரம் அவர் சேவ் ஆயிட்டார்னா 5வது வாரம் இருந்துருவாரு. அடுத்த 6வது வாரம் கடைசி வரையும் இருந்துட்டு எலிமினேட் ஆக மாட்டார். கலையரசனால இந்த வீட்டுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. முதல்ல இந்த தகவல் உறுதியான தகவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, உறுதியான தகவல் தாங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ஸோட அவங்க அப்பா அவர் போட்டிருக்காரு. நேம்லாம் சொல்ல முடியாது. அவர் எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு. அவர் போடுற அப்டோட் 90% அப்படியே உறுதியாக நடந்துரும் அந்த கேட்டகிரியில. ஸோ இன்னைக்கு கலையரசன் வெளியேறுகிறார் அப்படின்றது உறுதியான தகவல். நம்ம இதை கிராஸ் வெரிஃபை செக் பண்ணி பார்த்தாலுமே அன்அஃபிஷியல்ல கலையரசன் அரோரா தான். 2 பேருக்கு டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. 50-60 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ சேனல் கிட்ட 2 வாய்ப்பு இருந்திருக்கும். 2 சான்ஸ் வச்சு பார்ப்பாங்க. ஓகே, அரோராவா கலையரசனா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது 2 பேரை தூக்கி போட்டாலும் அந்த கேம்ல பெரிய மாற்றம் இருக்காது. அரோரா எடுத்து போட்டா பாதிப்பு துஷாருக்கு மட்டும். கலையரசனை தூக்கி போட்டா வீட்டில் எந்த பாதிப்புமே கிடையாது. இருக்கிற இடம் தெரியாமே இருந்துட்டு போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அரோராவா கலையானும் போது சரி மேபி அரோரா வச்சு பார்க்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் வருதான்ட்டு. கலையால் ஒரு யூஸும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட் பண்ணிருக்கான். அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேற இருக்கு, மொத்தமாக முடிச்சு விடலான்ற மாதிரி கலையை முடிச்சு விட்டுறாங்க அப்படின்றது தான் தகவல் மக்களே. ஸோ கலையரசன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் உறுதி. இன்னொரு பக்கம் அரோராவா கலையரசனான கலையரசன் தேர்ந்தெடுத்துட்டாங்களா? கலையரசன் வீட்டில் பெருசாகவும் எதுவும் பயன்படுத்துறது இல்லை, யூஸும் பண்ணுறது இல்லை. ஏன்னா என்ன என்ன பெருசா உங்களுக்கு ஹைலைட்டா வந்திருக்குன்னு பாருங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய மேடை. அதுல வந்து அவர் நேமை மாத்தணும், இதெல்லாம் மாத்தணும்னு வந்திருக்கிறார். ஓகே, ஸோ அந்த அகோரின்ற நேமை மாத்துறதெல்லாம் ஓகே. பட் இந்த மேடையில அவர் வந்து எவ்வளவு பயன்படுத்தி இருக்காருன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அவருக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு, தமிழ் கலைகள் நிறைய தெரியுதுல, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம், அதை இது பண்ணியிருக்கலாம். பட் அவர் வந்து இந்த டபுள் மைண்டாவே இருக்காரு. ஒன்னே ஒன்று அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம், இந்த வீட்டில் இங்க இருக்கிறது அங்கேயும் அங்க இருக்கிறது இங்கேயும் அதை மட்டும்தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் வந்து இந்த 2வது வாரம்லாம் நான் பார்க்கும்போது பயபல நல்லா பேசுறானே, பயங்கரமா அப்சர்வ் பண்றானே, தரமான சம்பவங்கள்லாம் இருக்கும்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப பார்த்தா சிம்பிளி வேஸ்டா போச்சு மொத்தமா. அங்க இருக்கிறது இங்க, இங்க இருக்கிறது அங்க, மாத்தி மாத்தி கோத்து விட்டு தான் தலைவர் வேலை பார்த்திருக்காரு. பட் நிறைய இடம் கிடைச்சது, அவன் பேசுறதுக்கான ஸ்கோப்பு இதெல்லாமே நிறைய கிடந்துச்சு. என்ன ஒரு தயக்கம் இருக்கிறது, அவருக்கு பெரிய தயக்கம் இருந்திருக்கு. ஏன்னா நீங்க வீக்கெண்ட் எபிசோட்ல கூட பார்வதி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டைலாக் கூட பேச ஆரம்பிச்சாரே தவிர்த்து, பார்வதி இல்லைன்னா கலையரசன் இன்னும் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த வாரம் கலையரசன் லைட்டா வெளியே தெரிஞ்சாருன்னா அதுக்கு காரணம் பார்வதி. வீக்கெண்ட்ல வெளியே தெரிஞ்சதுக்கான காரணம் பார்வதி. பார்வதி இல்லைன்னா கலையரசன் ஒண்ணுமே இல்லை, சிம்பிளி வேஸ்ட். ஆனா டைலாக் மட்டும், வார்த்தைகள் மட்டும் டப்பு 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 டப்புன்னு வந்துகிட்டே இருக்கும். மோசமான வார்த்தைகளும் சரி, டைலாக்கும் சரி. இதுல எனக்கு ஹைலைட்னா, என் ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வந்து வெளியே நல்லா கேம்பெயின் பண்ணியிருப்பாங்க, பக்காவா ரிவ்யூ பண்ணி ஓட்டு வாங்கி கூஞ்சிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு ஏதாவது பண்ணணும் சார், ஓட்டு வாங்கி கீக்கிறதுக்கும் ஓட்டு வாங்கி போடுறதுக்கும் ஏதாவது பண்ணாதான் வரும். எதுவுமே பண்ணாம என் பொண்டாட்டி இது பண்ணிருப்பா அது பண்ணிருப்பான்னா எங்க சார்? ஆனா என்ன, அவருடைய கணக்கு என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு மாசம் 30 நாள் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இந்த வாரம் எஸ்கேப் ஆயிட்டு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பால்ல ஜாலியா சுத்தலான்ற மாதிரி போட்டிருந்தாரு. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அடுத்த வாரமே ஒரு பெரிய எலிமினேஷன் வரப்போறதா தகவல். ஏன்னா இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் இல்ல 2 எலிமினேஷன், இப்போதைக்கு ஒரு எலிமினேஷன் தான். 2 எலிமினேஷன் வந்தா நான் அப்டேட் பண்றேன். இப்போ அடுத்த வாரம் வந்து மேசிவ் எலிமினேஷன் எடுக்க போறாங்க. ஏன்னா ஒயில்டு கார்டு இந்த வாட்டி 4 இல்ல மக்களே, 5 இல்ல மக்களே, இந்த வாரம் 4, அடுத்த வாரம் 5ன்ற மாதிரி சில தகவல் எனக்கு போன வாரமே வந்துருச்சு. சரி உறுதியானதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இந்த சீசன் ஒயில்டு கார்டோட சீசன் அப்படின்றதால
என்ன வேணாலும் நடக்கலாம், மாற்றங்கள் தூக்கிட்டே போகும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒன்றுமே பண்ணாத கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வீட்டை விட்டு தூக்கி 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 வெளியே போட போகிறாங்க. அது நடக்க போகுது. அதுக்கு ஆரம்ப புள்ளியா கலையரசன். இன்னைக்கே டபுள் எலிமினேஷன் வந்துச்சு. அரோராவை தூக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அரோராவும் கலையரசனும் தூக்கிட்டா அடுத்தடுத்த ஆட்கள் குறைச்சிட்டு போனீங்கன்னா கேமு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உட்காந்து இந்த மிக்சர் சாப்பிட்ற கேட்டகிரிலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஸோ அதங்களை தூக்கி வெளியே அடிச்சு விட்டு கேமை புதுசாக ஆரம்பிச்சு விடுங்க அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.